வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சதை சிந்தனையில் கொண்டு வந்த ஒரு விஷயத்தை எப்படி எழுதணும்ன்றதை சொல்லி கொடுத்து எழுதியதை மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் எப்படி எடுக்கணும் அப்படின்னு படங்களின் மூலமாக பாடங்கள் நடத்திய ஒரு பிதாமகன். ரொம்ப கொடுமை, ஒரு பதட்டம் சொன்னால் ரொம்ப பதட்டம். நான் இன்னைக்கு பேனா எடுத்து ஏதோ ஒரு காட்சி எழுதுறேன்னா இவரால் தாக்கப்பட்டதான், இவரால் அவரெல்லாம் ஒரு ஏகலைவன். தன்னை ஒரு தாழ்த்தி கொண்டு உயர்ந்து எவன் ஒருவன் சபையில் தன்னை தாழ்த்தி கொள்கிறானோ சபையாரால் உயர்த்தப்படுவான் அப்படின்றதான் இவருடைய கான்செப்டில் வச்சிருப்பாரு. இன்னைக்கு ஒரு மௌன கீதங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு எத்த பெரிய இடத்துக்கு போனாலும் கூட அது பிரச்சனை தீர்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இது நம்ம ஆளும் படத்தின் மூலமாக பெரிய முற்போக்கு கருத்துகள், சுவர் இல்லாத சுத்திரங்கள், தூரல் நின்று போச்சு சொன்னாலும் கூட அவருடைய சொல்லி மாளாது. ஒரு 34-35 வயசுக்குள்ளேயே ஒரு புரட்சித் தலைவர், ஒரு காட்சி என்ன, ஒரு வசனம் என்ன, ஒரு பாடலுடைய வரிகள் என்ன, எல்லாத்தையும் புரட்சித் தலைவர் தேர்ந்தெடுப்பார். இது அவருக்காக இல்லை, மக்களுக்காக. படைப்பு என்பது மக்களுக்கு என்ற சிந்தனையோடு புரட்சித் தலைவர் வாழ்ந்தார். அதனால தான் இவருடைய அந்த அப்கமிங்கிலேயே இதை எனக்கு கலை உலக வாரிசுன்னு சொன்னார். நான் புரட்சித் தலைவருடைய காட்டுத்தனமான பெரிய பக்தன். அதற்கு பிறகு கலை உலகத்துக்கு இவர் தான். இன்னைக்கு எப்படி நான் எழுதினாலும், அதாவது 16 சம்ம காலத்தில் ஒரே படத்தில் முதல் படத்தில் பாரதி ராஜா சார் இயக்குனர் ஆகிறாரு, இவர் உதவி இயக்குனராக இருக்காரு. ஒரு குருநாதர்கிட்ட எப்படி இருக்க முடியும்? இது எப்படி இருக்குன்ற மாடுலேஷன் சூப்பர் ஸ்டாருக்கு சொல்லி கொடுத்தவர் பாக்கியராஜ். இது எப்படி இருக்கு? ஸோ அந்த ஸ்டைல் தான் அதற்கு பிறகு ஸ்டைலாக பாய்க்கப்பட்டது. இன்னைக்கு உலகநாயகன் கமலஹாசன் சொல்கிறோம், 16 வயதில் ஆத்தாவையும் சந்தைக்கு போகணும் காசு கொடுன்ற 3 மாடுலேஷனில் சொல்லி கொடுத்தவர் இவர். இதெல்லாம் பார்க்கிற பொழுது எப்பேற்பட்ட ஒரு மனிதனை இன்னைக்கு நம்ம இழந்திருக்கோன்ற பொழுது ரொம்ப கொடுந்துயரமாக இருக்குது, மிகப்பெரிய கொடுந்துயரமாக இருக்குது. ஒரு காதலித்து மணந்த மனைவி இறந்த பிறகு ஆகா ஒரு மிகப்பெரிய கலை உலகத்தில் பொக்கிஷம் அவ்வளவு நம்ம விட்டு போயிடுமோ, சிதறிடுவாரோ, அவருடைய கற்பனை வறண்டு போயிருமோன்னு பதட்டத்தில் இருக்கிற பொழுது இந்த பூர்ணிமா அண்ணியார் தனது நடிப்பு உலக வாழ்க்கையை தள்ளி வச்சுட்டு அவர் தனது மூத்த பிள்ளை மாதிரி இவரை பார்த்து இன்னைக்கு ஒரு அன்றில் பறவைகள் போல கலை உலகத்தில் திருமணம் முடிந்தவர்கள் காலம் முழுக்க கரங்கொத்து இருக்கின்றது அடுத்த தலைமுறைக்கு முன்மாதிரியாக இருந்தவர். ஸோ அந்த பூர்ணிமா அண்ணியாருக்கும் நமது அருமை மகன் சாந்தனுக்கும் இந்த குடும்பத்துக்கு அழகு மருமகளுக்கும் இறைவன் நல்ல ஒரு ஆறுதல் சொல்லணும். எல்லாமல்ல இறைவன் ஆசீர்வாதத்தோடு இந்த குடும்பம் இந்த துயர நிலையிலிருந்து விடுபடுவதற்கு இறைவன் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பாக்கியராஜ் சார், வாழ்க சார், வாழ்க சார்.